திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல். என்னன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே தெரியல. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சினிமாவை பற்றி அவர்கிட்ட நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதில் அவரும் சிறு வயதுலேருந்து ரொம்ப யதார்த்தமாக ஸ்கூல் படிக்கிற காலேஜில் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் கட்டடிச்சு படத்துக்கு போகிறது, அப்புறம் காலேஜ் பசங்களோட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சினிமாவை ரொம்ப ரசித்து பார்த்துருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறது நிறைய பேர் பார்க்கும்போதே ஒரு விமர்சன பார்வையிலேயே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ரசிகரின் பார்வையிலே அவர் நிறையா பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நான் சந்திக்க போகிறேன். வணக்கம் சார். வணக்கம். 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 ஸோ உங்களுடைய அந்த சினிமா அனுபவம் பற்றி நம்ம சும்மா ஒரு சில நேரங்களில் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, சினிமா பற்றி இவ்வளோ ஜாலியாக சொல்கிறாரு, அப்போ சினிமா ரொம்ப ரசித்து அவர் பார்த்துருக்காரு. அது என்னென்னா, சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லோரும் குரூப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறது, தேட்டரில் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்குறது, ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு பெரிய விசில், இதெல்லாம் ஊரில் தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஃபீல்லாம் அவ்வளோவா இல்லை. அதில் எப்போவுமே ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு போட்டி இருக்கும். ரசிகர்கள்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வரும். அதில் ஒரு பக்கம் இப்போ நம்ம ஒரு 60s அது மாதிரி எடுத்தோம்னா எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ரஜினி, கமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பு, தனுஷ், அது மாதிரி கார்த்திக் பிரபு, இது மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். அதில் எப்பவுமே இந்த ஃபேன்ஸ்குள்ளே அவங்களுக்குள்ளே, அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாலும் ஃபேன்ஸ்குள்ளே பயங்கரமாக பேசிப்பாங்க. எங்கால் எப்படி தெரியும்ல, எங்கள் வங்காள் படம் எப்படி தெரியும்லன்னு. இப்போ அது மாதிரி எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஃபேனாகவே கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு சூப்பர் ஸ்டாரோட தீவிர ஃபேன். அப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் யாருடைய ஃபேன் நான் கேட்கல, அதை நான் கேட்க மாட்டேன். ஆனால் சப்போஸ் நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு, ஆனால் எனக்கு கமல் சாரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பார்வையில் நான் சூப்பர் ஸ்டாரை பற்றியே நிறைய யோசிச்சு கமல் சார் படங்கள் பார்ப்போம், தெரியும். ஆனால் கமல் சாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டக்குன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம ஒரு பக்கமே யோசிக்காமல் விட்டுட்டோமே. உலகநாயகன்னு சொல்கிறாரு, அவர் நடிப்பின் அரக்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அரக்கன் அவர் இல்லை, அவன் வாட்டர் மெலான் ஸ்டார் தான் நடிப்பின் அரக்கனா இப்போ பார்க்க. அவரை கொண்டு அரக்கனா சேர்த்து விட்டார். வாட்டர்மெலன் ஸ்டார் தான் இப்போ அரக்கனே. நடிப்பில் அரக்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். இப்போ நீங்கள் அதான் சொன்னீங்க, நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் சொன்னீங்க. நான் 2 பேர் ஃபேனு. அதில் கொஞ்சம் தெராஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமல் ஃபேன். கமல் ஃபேன். ஓ, இது 55-45 அப்படி வச்சுங்க. வெறித்தனமான கமல் ஃபேனும் முழுக்க ரஜினியை எதிர்க்கக்கூடிய ஆளும் கிடையாது, ரஜினியோட தீவிர ஃபேனும் கிடையாது. 2 படத்தையும் நீங்க ஒரு பத்திரிகையாளர்னால அந்த 55-45 தராசெல்லாம் வச்சு சொல்றீங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். அவ்வளவுதான். அதாவது இப்போ ரஜினி காமிச்சான், கமலா காமிச்சான கை தட்டுறதோ விசில் அடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்த ஒரு இதெல்லாம் கிடையாது. 2 பேர் படமே எனக்கு 3 முகம் பலமுறை பார்த்தோம். அதே மாதிரி சகலகலாவளவன் எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச படம். நம்ம அப்பயே இந்த என்னென்னா, அதில் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேத்து ராத்திரி அம்மா. அது நீங்கள் செக்ஸாக பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் என்ன பார்ப்பீங்கன்னா, சிலுக்கு வருது அப்படி இப்படி தான் பார்ப்பீங்க கமல்னு. அதில் என்னென்னா, அந்த கமலோட காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நீட்டான ஒரு காஸ்டியூமு, ஒரு கேப் ஒன்று வச்சு இருப்பார், சிலுக்கு இருக்கும். அந்த சாங் மியூசிக் வேறு லெவல். அந்த மாதிரியான ஒரு கேப் ஒயிட் கலர், ஒயிட் கலர் கேப்பு, ஒயிட் கலர் கேப், கருப்பு கண்ணாடி, அந்த கமலோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்கும். ஒரு ஷெர்வானி கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. ஆமாம், ஒரு மாதிரியே போட்டிருப்பாரு. ரொம்ப நீட்டாக ஸ்லிம்மாக இருப்பாப்புல. அதில் அந்த பாட்டு என்னன்னா, சிலுக்கு எடுத்த அத்தனை துணியும் கமலுக்கு கொடுத்து எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சிலுக்கும் ரொம்ப கவர்ச்சியாலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நேத்து ராத்திரி அம்மான ஒரு பாட்டு, அதில் ஒரு ஷேக்கா நடிச்சிருப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு மட்டும், அந்த பாட்டோட லொக்கேஷன் சிச்சுவேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். மியூசிக் பிஜிஎம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இவரும் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி ரொம்ப ரசித்து பாடிப்பாங்க. அந்த உணர்வுகளை அவங்க வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நேத்து ராத்திரி எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் அந்த மாதிரி அது எஸ்பிபி பின்னி எடுத்துருப்பார். அதுக்கு இணையாக யார், ஜானகி அம்மாவெலாம் சொல்லவே வேண்டாம். நம்ம பார்க்குறப்ப இப்படியே தான் இருக்கும். ஆனால் அது பாடிச்சு அப்படின்னா சிலுக்கே மிரண்டு ஓடி போயிடும். நம்மளே இப்படி ஆக்ஷனே கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அந்த சாங்குக்கு சிலுக்கு ஆக்ஷன், சிலுக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறது யார் அப்படின்னா ஜானகி அம்மா தான். ஆமாம். இல்லை, ஜானகி அம்மா பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சார். ஆக்சுவலாக ஆனால் ஜானகி அம்மாவோட வீட்டுக்காரர் பாடும்போது பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாராம். நான் ஒரு சிங்கர் ஒருத்தர், ஒரு லெஜெண்டரி சிங்கர் ஒருத்தர் சொன்னார். அம்மா பாட்டு. ஆமாம், எப்படின்னா அந்த என்னன்னா
ஹான்னொன்னே இது வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்படி அப்படின்னு என்கரேஜே பண்ணுவாராம். அல்ல அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துனதுனால தான் அந்த அம்மா இப்படி பாட்டெல்லாம் பாடி. அதான் கரெக்ட். ஆக்சுவலாக என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்னு வாங்க. சில பேர் இன்னொரு சிங்கர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து சுத்தமாக எதுவும் சொல்லியே வீட்டுக்காரர் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி தான் நல்லா இருக்காதுல்ல. இன்னும் என்னன்னா அது ரியாலிட்டியாக இருக்காது. ஒரு வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் இப்படி இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி கூட அவங்க வெர்சடைல் சிங்கர் சார். அவங்க நீங்கள் பேபி வாய்ஸும் பண்ணுவாங்க, இதுவும் சரி, அந்த எல்லா எமோஷன்ஸும் கரெக்டாக கொண்டு வருவாங்க. ஆனால் சிலுக்கா மாற்றினதே அந்த அம்மா தான். சிலுக்கு தெலுங்கு. அந்த இடையில வர அந்த சத்தங்களுக்கு எப்படி ஆக்டிங் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுன்றது இவங்க பாடுறத வச்சு தான் அவங்க ஆக்டிங்கே வரும். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் வந்து ஜானகி தான் சிலுக்குக்கு எக்ஸ்பிரஷனுக்கான குருவா நான் நினச்சிட்டு இருந்தேன். அதற்கும் ஜானகியே அவங்க வீட்டுக்காரன். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு சிங்கரை கூட்டு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இண்டஸ்ட்ரியில் ஒய்ஃப் வேலையில் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டே பண்ண மாட்டார். அவனை எப்போ ரெக்கார்டிங் என்ன எவ்வளோ நேரம் போய்ட்டு அப்படி இருந்த காலகட்டத்தில் இல்லை, ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அவங்க ஹஸ்பண்ட். இல்லை ஒவ்வொரு சாங் நீ இப்படி பாடணுமா அப்போ தான் அண்ணன் நல்லா இருக்கும்னு சொல்லி. அதான் இப்போ தான் பல உண்மைகள் இந்த வயசான காலத்தில் தான் பல உண்மைகள் வருது. எல்லாரும் என்ன பண்ண, இளையராஜா சொல்லி கொடுத்தாருன்னா, இளையராஜா ஒரு சன்னியாசியாக போனவர். சின்ன வயசுலேயே ஒரு தண்ணி மரம் மொட்டை அடிச்சுட்டு அவர் எப்படி இதெல்லாம் அப்படிலாம் இது எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னு நான் ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். நீங்கள் தான் அதுதான் அந்த சினிமாவில் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். இல்லை அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்க. ஆனவனா சுற்றி நேரம் அப்படி இல்லை. இப்போ நான் கரெக்டு தான் பத்திரிகையாளன் கம் சினிமாக்காரன், நீங்கள் சினிமாக்காரன் கம் பத்திரிகையாளன். அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பை பற்றி ஒன்று சொல்லும்போது இன்னும் நுணுக்கங்கள் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி அந்த எனக்கும் அதே ஆர்வம் இருந்தது. நீங்கள் கமலஹாசனை பற்றி சொல்லும்போது நான் கமலை பற்றி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் சிலுக்கை பற்றி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அந்த சாங் சிலுக்கு தானே மெயின். இன்னைக்கும் சிலுக்கோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வயசு 70-75 ஆயிருக்கலாம். நான் அவர்களுக்கு அந்த ஆர்வமும் அந்த பழைய அந்த ஒரு இதை பற்றி நீங்கள் சிலுக்கை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர், நான் கூட ஒரு தட்டு யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது சிலுக்குன்ட்டு அவர் 1/2 மணி நேரம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார். வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தவர், ஏதோ பால் வாங்கிட்டு ஏதோ போயிட்டு இருந்தார். அப்படிங்கன்னாரு. அப்போ எத்தனை வயசுனா ஒரு 77 வயசு ஆச்சு. அவர் போவே இல்லை வீட்டுக்கு. அப்புறம் ஒய்ஃப் ஃபோன் போடுறான், எங்கே போனீங்க ரொம்ப நேரமாக? 1/2 மணி நேரம் ஆளை காணா. இந்த திரும்பின முக்கில் இருக்க அண்ணாச்சி கடை, இதுக்கு போய்ட்டு 1/2 மணி நேரம் ஆளை காணான்னு. இல்லை வந்துட்டுருக்காருங்க, வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அனுப்பி வச்சேன். சரி போங்க, இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஆர்வமான ரசிகர்கள்லாம் சிலுக்கு இருக்காங்க. அவங்க என்னென்னா தப்பாக இல்லை, செக்ஷுவலாக சிலுக்கு. இப்போ அவருக்கு 78 வயசு ஆச்சு. இப்போ சிலுக்கு அவர் என்ன செக்சுவலாக அவங்களும் உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த ஆர்வம் இருக்கிற பழைய சிலுக்கோட ரசிகர்கள் இன்னும் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் சொல்லும் போது இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த கமல் சிலுக்கோட இன்னொரு டான்ஸ் 3ஆம் பிறையில் அந்த பொன்மேனி உருகுதே பாட்டு. ஆமாம், அதெல்லாம் ஆக்சுவலாக என்னன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எங்கிட்ட இப்பவும் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அந்த பாட்டுக்காகவே அந்த படம் பார்த்தாரு, அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த டான்ஸ். ஆக்சுவலாக டான்ஸ் சிலுக்கு சூப்பராக ஆமாம் ஆடுவாங்க. ரெண்டாவது அது சிச்சுவேஷன்னு. இப்போ நீங்கள் இதை சொன்னதுக்கப்புறம் நான் ஒரு அனுபவத்தை சொல்லி ஆகணும். பாலுமேந்திரா சாரோடைய நமக்குள்ள ஒரு கான்டாக்ட். பாலுமேந்திரா சார் நமக்கு ரொம்ப நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அது என்னென்னா ஒரு சண்டேயில் வந்த பாசம் தான் அது. பெரிய சண்டையாகி அந்த ஃபங்க்ஷனில் பாதியில் எந்திரிச்சு போயிட்டார் கோயம்புத்தூரில். எப்போனா 90s பிகினிங்கில் ஒரு கல்லூரிக்கு அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அப்போ நான் கேட்ட சில கேள்விகள் அவரை எரிச்சலை ஏற்படுத்தி அந்த ப்ரோக்ராமே பாதியில் முடிச்சு போயிட்டார். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷம் கழித்து அவரை வேறு ரூபத்தில் பழகி அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லி அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி ஏவிஎம்மில் உட்காந்து நின்றுக்கிட்டே ஒரு 1/2 மணி நேரம் பேசி அதுக்கப்புறம் நம்ம மேலே ரொம்ப பிரியமாயிட்டார்னு வச்சுங்களேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை பற்றி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னடா சிலுக்கு பாட்டாக பிடிக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் கமலஹாசன் ரசிகர். அதுலேயும் கமல் இருக்கார். அதுலேயும் கமல் இருக்கார். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா நான் அவனே கேட்டேன், சார் எப்படி சார் அந்த காஸ்டியூம் இது இந்த இப்போ பொன்மேனி உருகுதேன்னு ஒரு பாட்டு நீங்கள் ஹில்ஸில் எடுக்க போகிறீங்க. கமல் இந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்குது, யார் சிலுக்கு இருக்குது. இப்போ இது எப்படி நீங்கள் கற்பனை பண்ணி இந்த சாங் இங்கே வைக்கும்போது இந்த காஸ்டியூம் இது போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னோடனே அது சொன்னார். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். எந்த பத்திரிக்கையாளனும் இதை பற்றி கேட்டதே கிடையாது. ஏதோ பேசிட்டு இது இப்போ பேட்டிலாம் கிடையாது, சும்மா அவர் நானும் பேசிகிட்டு இருப்பேன். ஏவிஎம்மில் உட்காந்து பேசிட்டா நம்மளை ரொம்ப பிடிக்கும். நான் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்தேன்னா அவரை பார்த்துட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் போவேன். அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பார். அப்போ சொன்னார், என்ன சொன்னார்னா, ஏவிஎம்மில் ஒரு பாத்ரூம் 2 பாத்ரூம் இருந்துச்சான் ஏவிஎம்மில்.
அந்த 2 பாத்ரூமுக்கோட கதவுல வந்து மென் அப்படின்றதுக்கு கமலஹாசன் காஸ்டியூமோட நிற்கிறார்ல 6 அடிக்கு அந்த கதவு. லேடிஸ்க்கு வந்து ஒரு லேடி, ஃபாரின் லேடி அந்த காஸ்டியூமோட நிற்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 6 அடிக்கு கதவு இருக்கும்ல, அதில் இந்த ஃபுல் லேடி இந்த கெட்டப்பில் இப்படி நிற்கிற மாதிரி ஃபீமேல், அந்த பக்கம் மேல்னு போட்டிருந்தாங்க. இந்த 2 பேரோட காஸ்டியூமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, அந்த ஃபோட்டோ ரொம்ப அவரை கவர்ந்துச்சான். அப்போ இவர் சார்கிட்ட வந்து கேட்டாராம், இந்த ஃபோட்டோ வேணும்னா கிழிச்சா பிஞ்சு போயிருமே, ஃபோட்டோவாக எடுத்துங்க அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அது கரெக்டாக அந்த இருட்டுக்குள்ளே ஃப்ளாஷ் அடித்தா அது ஏதோ ஒரு லைட் அடிக்கிற மாதிரி இருந்தோடனே அடுத்து சரி நீங்கள் சாயந்தரம் வாங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஏதோ சொல்லியிருக்காரு சரவணன் சார். சொன்ன உடனே சாயந்தரம் போய் பார்த்தா 2 கதவையுமே கழட்டி கொடுத்துட்டாரான். இதை எடுத்துகிட்டு போங்க கதவு 2 கதவு, இந்த பிச்சா பிக்கிற இல்லை ஃபோட்டோ எடுத்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த 2 கதையும் கொண்டு போங்க, நான் வேறு கதவு போட்டுக்கிறேன் பாலு இவரன்னு சொல்லிட்டு வேறு டைரக்டர் சொன்ன உடனே இந்த கதவை கழட்டி ஆட்டோவில் இதில் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து வச்சுட்டு இந்த இதை வச்சு தான் சிச்சுவேஷனே சொன்னாராம். இந்த சாங்கு வந்து ஒரு வயதானவனை கல்யாணம் பண்ண ஒருத்தி இருக்கா, ஒரு இளைஞன், இவனுக்கு ஒரு பொண்ணு வந்து மனநிலை சரியில்லைன்றது தெரிஞ்சுக்கிறா. ஸோ இவனோட உறவு வச்சுக்கோன்னு இவனை அழைக்கிறான். அந்த காம வேட்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக இது இருக்கணும். காஸ்டியூம் இது தான்ட்டாரான். ஊட்டியில் தான் அவர் எப்போவுமே லொக்கேஷன், மொட்டை காட்டில் ஆட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சிச்சுவேஷன் அப்படி போய் இளையராஜாட்ட சொன்னார். நான் சொன்னேன், எப்படிங்க இளையராஜா அப்படி போட்டார், எப்படி தான் இந்த பாட்டு இப்படி வரும்னு எப்படி நீங்கள் புரிய வச்சிங்க, இந்த காமம் அதுக்கான மியூசிக்கு பிஜிஎம் அந்த லிரிக் எழுதிடலாம், பட் ஆனால் இதெல்லாம் எப்படி ஒரு செட்டப்பாக வந்தது அப்படின்றப்ப சொன்னார், பாத்ரூம் கதவை கழட்டிட்டு போய் தப்பு இல்லை கழட்டிட்டு போய் அதை உதாரணமாக வச்சு 2 இது பண்ண ஃபோட்டோவை பார்த்து பண்ணார் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் தானே. இது நானும் யார்ட்டையும் சொன்னதில்லை, அவர் இறந்துட்டார். இப்போ முதல் முறையாக நான் உங்கள்கிட்ட ரொம்ப புதுசு இது. ஆமாம் ஆக்சுவலாக ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் போது இல்லை, எனக்கு ஏவிஎம் சாணன் சாரை நானும் சந்திச்சிருந்தேன். சினிமா மேலே ஆர்வம் கொண்டவங்கன்னு ஒரு சில பேர் இருந்தாங்கிறத நான் பார்த்ததில் அவர் ஒரு மனிதர். யாரோ ஒருத்தர் கேட்டார், அவர் ஒரு ப்ரொடியூசரு, பாலுமேந்திரா சார் ஏவிஎம்க்கு படமும் பெருசாக பண்ணதில்லை, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கலை உணர்வோட பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை பண்ணதே இல்லை. அவர் மேலே ரொம்ப பிரியம். ஏவிஎம்ல தான் ஆட்டோவில் வருவார். அங்கே ஒரு ஷூட் ஒன்று இருந்துச்சு, இடிச்சிட்டாங்க. இப்போ காரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க, அங்கதான் இருந்தது. அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அங்கே தான் வருவார் இருப்பார். ஓகே, அங்கதான் கேட்டதுக்காக அந்த கதவையே கட்டி கொடுத்துருக்காருன்னா இப்போ எவ்வளோ இது இருக்கு. அவர் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பான்னு சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை அவர் ஒரு பர்ஃபெக்ட் பாருங்க, ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். அவர் ஏதோ கேட்குறாரு, இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை கிழிச்சோம்னா கிழிஞ்சிரும். ஃபோட்டோ எடுத்தாலும் ஃப்ளாஷ் அங்கே அந்த காலத்தில் வந்து ஃப்ளாஷ் இல்லாமல் எடுக்க முடியாது. இப்போ நம்ம ஃபோனில் எடுக்கிறோம், எந்த அவைலபிள் லைட்னாலும் அப்ரேச்சர் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து அப்போலாம் வந்து 1.8 லென்ஸ் தான் கடைசியாக இருக்குது, அதுவும் அந்த அவைலபிள் லைட்டில் வராது. அப்போ கதவே கழட்டி கொடுத்துருக்காருன்றப்ப அதை சார் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக அந்த கதை இந்த மாதிரி கதையாக சொல்லுவார் சார். நானும் பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சிலுக்கை பற்றி 2 விஷயம் சொல்லிட்டீங்க, கமலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, நீங்கள் கமலை பற்றி கேட்டீங்க. அந்த கமல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு கமல்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த நேத்து ராத்திரி அம்மா சாங் தான் இங்கே வருது. அதுதான் வரும். அது என்னன்னா, அப்போ 9th ஏதோ படிக்கும்போது கட்டை அடிச்சுட்டு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வர்றோம். வந்து பார்த்தா எங்கள் பெரியம்மா அக்கா அவங்க பிள்ளைங்க எல்லாமே இந்த படத்துக்கு போயிருக்காங்க. எதுக்கு? சகலகலா வல்லவனுக்கு. போனோடனே அது ரொம்ப செக்ஸியாக இருக்குன்னு பாதியில் இறங்கி வந்துட்டான். ஏன்னா கட்ட வண்டி பாட்டில எல்லாம் போட்டு உருட்டுறது, அப்புறம் வந்து நேத்து ராத்திரி அம்மா இந்த பாட்டு ஒன்று, இன்னொரு பாட்டு வந்து நிலா காயுது, அது இன்னும் மோசமாக இருக்கும். மோசமான அந்த காலகட்டத்தில். ஆமாம், அது எல்லாமே செக்ஸுவல். அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலேயே அந்த பாட்டை டிவியில் போடும்போது கட் பண்ணி தான் போடுறாங்க. இப்போ வந்து அப்படி பாடுறதுக்கு ஆளே கிடையாது, எந்த பாடகியும் கிடையாது. ஜானகி மாதிரி பாடுறதுக்கு அந்த செக்ஷுவல், நீங்கள் செக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் இது. ஸோ வந்து அந்த மாதிரி அந்த எமோஷனை காமிச்சு பாடுறதுக்கு அதுலேயே 3 பாட்டுமே பயங்கரமான பாட்டுங்க. எஸ்பிபி சாதாரண ஆளே கிடையாது. அவரெல்லாம் வந்து காமக்கடவுள் சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அவர் எதாக இருந்தாலும் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு மனிதர். அவருடைய வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடுலேஷன்னு, அந்த கயத்துக்கட்டில் ஒரு பாட்டு இருக்கும், அது நிலா வந்து வரைஞ்சி விட்டுருப்பாங்க. அந்த நிலா அது மலேசியா வாஸ்தவம் இல்லை. ஆமாம் நிலா காயுது மலேசியா. அவரும் விட மாட்டார், அவரும் சாதாரண ஆள் கிடையாது.
இந்த கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல கடவுள்கள் இருப்பாங்க. ஆமாம். ஒரு கோயிலில் ஒரு கடவுள் மட்டும், சிவன் கோயிலில் பண்ணி சிவன் மட்டும் இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கடவுள் மாதிரி. ரொம்ப ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சாங்கில் வந்து ஒரு பாவம், ஒரு அந்த என்ன சுச்சுவேஷன் அதெல்லாம் ரொம்ப கலந்து அற்புதமாக கொடுத்தாங்க, கொடுத்துருப்பாங்க. அது அந்த மாதிரி அதை வந்து எக்ஸ்பிரஷனோட நடிக்கிறதுக்கு கமல் இருந்தார். இப்போ எனக்கு அந்த மாதிரி இளம் வயதிலே மாறு வேஷங்கள் போட்டு கிளிக் ஆகிற மாதிரிலாம் யாருமே கிடையாது. அதே கமல் கடைசி காலத்தில் பாட்டி வேஷம்லாம் போட்டாரோ அது அவர் தான் அவருக்கே தெரிஞ்சு போயிடும். அது வேற பிற்காலத்தில். ஆனால் அந்த காலகட்டங்களில் கமல் வந்து ஒரு நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கமல் படம் என்ன பார்த்தீங்க? எந்த படத்தில் பார்த்து கமல் ரொம்ப? எனக்கு நான் நினைவு தெரிஞ்சில்ல, 9th படிக்கும்போது கட்டடிச்சு போனதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது சகலகலாவல்லவன். அது ஒரு ஜாலியாக இருக்கும். அது வந்து அடுத்தடுத்து பாட்டு, அதில் ஒரு டைலாக் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நான் உதாரணமாக பல சேனலில், அரசியல் சேனல்லே சொல்லியிருக்கேன். என்ன டைலாக் சார்? அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு டைலாக் வரும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 80களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 80கள் படங்கள் லேட்டராக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கட்டாயமாக வந்து ஒரு கற்பழிப்பு காட்சி இருக்கும். ஏன்னா ஒரு படத்தில் அது ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, ஏன்னாங்க லிஸ்ட்டு கொடுங்கன்ற மாதிரி. இந்த சமையலுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்கல்ல, ரசம், சாம்பார், பொரி, 2 பொரியல் கட்டாயம் இருக்கணுங்க, வடை கட்டாயம் இருக்கணும், உளுந்த வடை, அது மாதிரி பாயாசம் கட்டாயம் இருக்கணும், கடைசி கல்யாணம் கடல மிட்டாய் இருக்கணும், இது இருந்தே ஆகும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து முதல்ல சொல்லிடுவாங்க. ஸ்க்ரீன் பிளே யார் எழுதுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். பாட்டு இப்போ நான் எத்தனை ஃபைட்னே, நான் ஏன்னா 3 கம்மிண்ணே, கிளைமேக்ஸில் 20 நிமிஷம் ஃபைட் இருக்கேன் ரைட்ண்ணே. அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்டர்வல் பிளாக்கில் ஒரு ஃபைட் வைக்கிறீங்க, அப்புறம் ஒரு ஃபைட் வச்சிங்கன்னா மீதி படம் ஆரம்பித்து 1 மணி நேரம் ஒன்றும் இல்லாமல் எப்படின்னு போகும், இடையில ஒரு ஃபைட்டை வைக்கினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 4 ஃபைட்னாலும் வேணுண்ணே, இல்லைன்னா மதுரையெல்லாம் ஓடாதுண்ணே, 4 சண்டை வேணும்ண்ணே அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் சொல்லிடுவாங்களா. இந்த 4 சண்டை 4, 5, 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சா. அப்புறம் 5 பாட்டு வேணுன்றேன், அது ஒரு 25 நிமிஷம். 45 நிமிஷத்துக்கு ஸ்கிரிப்ட் யார் சொல்கிறா? டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிடுவாங்க. ராம்நாட்லாம் 5 பாட்டு இல்லைன்னா ஓடாதுன்றாங்க. அப்புறம் கோயம்புத்தூருக்கு அப்படின்னா 6 பாட்டாக்கி ஒரு ஃபைட்டை கட் பண்ணுங்க, கோயம்புத்தூர் ஃபைட்டு ஓடாது, பாட்டு தான் ஓடும். ஆளாளுக்கு டைரக்டரை மெண்டல் ஆக்கி விட்டுருவாங்க. மெண்டல் ஆக்கி 1 மணி நேரத்துக்கு யார் சொல்கிறது? டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறது. அவர் 1 மணி நேரத்துக்கு ப்ரொடியூசர் சொல்கிறது. அரை மணி நேரம் தான் டைரக்டருக்கு. அதை டைரக்டருக்கு அதுதான். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆயிருன்னா, ஒரு கற்பழிப்பு இருக்கும், ஒரு கிளைமேக்ஸில் சண்டை இருக்கும், அதில் போலீஸ் வரும் கட்டாயம். போலீஸ் வேன் வாடகைக்கு விடுறவங்களாம் நல்ல காசு, ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு சீன் வச்சுருவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா, அந்த இதில் வந்து அப்போ பிஸ்னஸே வேறு. ஒரு தொழிலில் இறங்கினோன்னா வாழ்ந்துடலாம். 2 போலீஸ் ஜீப் வாடகைக்கு விட்டிங்கன்னா போதும், மாதம் 30,000 40,000 வந்துடும். ஏன்னா எல்லா படத்துலையும் கூட்டு போகிறேன். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸு, ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸு, ஒரு எஸ்ஐ, 4 ஏட்டு, ட்ரௌசர் போட்டு கஞ்சி போட்டு அயன் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்று இருக்கும். அது போக வந்து ஊட்டிக்கு தனி போலீஸ் இருக்குது, ப்ளூ கலரில் ஃபுல் யூனிஃபார்மு, வேனும் ப்ளூ கலரில் இருக்கும். ஆமாம். அது வாடகைக்கு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவரெலாம் இருக்கார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு 4 வீடு கட்டார் வளர்ச்சிருவாங்கத்தில். ஊட்டி காலத்தில் ஊட்டி போலீஸ் வண்டி மட்டும்தான் அவர் வாடகைக்கு விடுவார் ப்ளூ கலரில். அது பார்த்தா அங்கே நிற்கும். அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இப்படி வந்து அந்த காலத்துடைய கதைகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கதையாக தான் இருக்கும். எஸ்பிஎம் சார்லாம் வந்து எப்படின்னா, ஒரே ஒரு கதை கமலை வச்சு எடுப்பார், கமல் அம்பிகா வச்சு. அதே வந்து இங்கே தூக்கி போட்டு ரஜினி ராதா வச்சு அதே கதை தான் இருக்கும். பாட்டு மாத்திரம் மாற்றி மாற்றி போடுவாங்க. அதே அம்மா சென்டிமெண்ட்டில் ஒரு பாட்டு இருக்கும். இதில் கேஆர் விஜயானா அதில் வந்து பண்டரிபாய், இப்படி வச்சு கமலுக்கு அம்மா வந்து மாறி வரும் அடுத்த படத்தில். அப்புறம் 3ஆவதாக திருப்பியும் கமல் சாரை வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பண்டரிபாய் வச்சு, அம்மா வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உயர்ந்த உள்ளம், அது அப்படியே சிவாஜி பட கதை தான். அதே பிறகு தூங்காதே தும்பி தூங்காத அதே கதை தான், அதே கமல் தான். அண்ணன் தம்பி 2 பேர், இதில் ஒரு அண்ணன் தம்பி. இதுலேயும் சூதாட்டத்தில் காசு இழந்து வந்து குடிசையில் வந்து அம்பிகாவோட வாழ்ந்து உலகம்னா என்னன்னு புரிஞ்சுக்குவார். தூங்காதே தும்பி தூங்காதையிலே அதே மாதிரி தான். அமெரிக்காவில் போய் படிப்பார், கடைசியில் பெண்கள் அது போதைன்னு போய் அம்மாட்ட வந்து கிராமத்தில் வந்து குடிசையில் வந்து கற்றுக்கிட்டு திருப்பி வாழ்க்கைனா என்னன்றது தெரிஞ்சு, இது வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு 50 படம் வந்துடும். புரியுதா அவருக்கு? அதை கடைசி வரைக்கும் என்னன்னா, பார்க்குறவனுக்கு வாழ்க்கைன்னா இதுதானே புரியாது. ஏன்னா அவன் வந்து அமெரிக்காவும் போயிருக்க மாட்டான், அவளை நாசமாக இருக்க மாட்டான். அவன் லோக்கலில் ஏதோ வட்டிக்காரன்ட்ட 10,000 ரூபா தண்டலுக்கு வாங்கி குடும்பம் நாசமாக போயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாப்புல. 50 ஃபிகரு, டான்ஸு, பாட்டுன்னு. அதுக்கு அப்பயே இவர் செத்துருந்தாருன்னா கூட அவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெரிய வேணாம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டான். வாழ்ந்தா என்ன செத்தானான்றப்போ வந்து திருந்துவார். இதெல்லாம் வந்து அபத்தமாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியல. அப்போ உள்ள கதைகள் அப்படி இருக்கு.
நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 50 பெண்கள்ங்க, அழகழகான பெண்கள்ங்க, பாட்டு கூத்து ப்ரௌன் சுகரு சரக்குன்னு இருந்த ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு பொண்ணு குப்பத்தில் குடிசையில் இருக்கான். அதை பார்த்து பயங்கி இந்த 50 பொம்பளைங்களையும் விட்டு வந்துடுறாருன்னா இது என்ன அர்த்தம்? ஒருத்தன் போதைக்கு அடிமையானவன் ஒரு பெண்ணை பார்த்து அழகான பெண்ணை குடும்பத்தில் ஐக்கியமாயிட்டான், போதையெல்லாம் விட்டுட்டான்னா ஏற்றுக்கலாம். இல்லை பல பெண்களோட அனுபவிச்சவன் போதையை பார்த்து பெண்களெல்லாம் விட்டான்னா ஏற்றுக்கலாம். 50 பெண்களை பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் 50 பிள்ளையும் விட்டான்னா அப்போ என்ன? பாசம் சார், பாசம் காதல் அப்படின்ற மாதிரி இருக்கும் கதை அந்த காலத்தில் இருக்கும். ஆனால் படம் பார்க்குறவனுக்கு ஒன்று கூட செட் ஆகாது. அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருப்பான், 35 வயசு சரி கல்யாணம் ஆகாத உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் கமல் படம். இப்படிலாம் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டு குப்பத்துக்கு வந்திருக்காரு. அதில் சுருளி ராஜா யாராவது ஒருத்தரை போட்டு விட்றாங்க காமெடி. ஜனகராஜ் குடிமை அவங்க ரிக்ஷா தான் ஓட்டுவாங்க எப்போவுமே. ஜனகராஜ் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுவார், இல்லைன்னா ட்ரை சைக்கிள் ஓட்டுவார். ஒரு படத்தில் ட்ரை சைக்கிள்னா இன்னொரு படத்தில் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ரிக்ஷா ஓட்டுவார். இன்னொரு படத்தில் திருப்பி ரஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுவார், திருப்பி பார்த்தீங்கன்னா 3 வீல் ஆட்டோ ஓட்டுவார். இது தாண்டி அவர் பெரிய ஆளாக காட்டவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட படங்கள் போயிட்டுருக்கு. அம்பியா பார்த்தீங்கன்னா சாராயம் காய்ச்சும் இல்லை கஷ்டப்படுற பொண்ணாக இருந்து புருஷனை திருத்தும். இப்படி தான் இருக்கும். இப்படி கதைகள் தான் அப்படியே போயிட்டே இருக்கு அந்த காலகட்டத்தில் 80களில். அதில் பார்க்கும்போது நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கமர்ஷியல் படத்தை இதுதான் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டீங்க. அது கரெக்டு தான். கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ தான் கதை, ஒரு 4-5 ஃபைட்டு, 4 பாட்டு, காமெடி, ஒரு நடுவில் ஒரு சென்டிமெண்ட்டான காட்சிகள், அந்த சென்டிமெண்ட் காட்சிகள், அம்மா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி சென்டிமெண்ட், அந்த மாதிரி. ரஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட அம்மாவை நடிக்கிறேன் பாதி பேர் கையால் விளங்காமல் தான் இருப்பாங்க. நீங்கள் ரஜினி ரசின்னு சொன்னீங்க, உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த கடைசியில் பண்ட்ரி பாய் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். பண்ட்ரி பாய் தானே அந்தம்மா ஃபஸ்ட்டே இருக்கும். இவர் வருவார், தூக்குவார். அதாவது வெத்த தாய் கையால் விளங்காமல் இருக்கும். அதை விட்டுட்டு பாம்பேயெல்லாம் சுற்றிட்டு லவ்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் சாயந்தரமான அம்மாவை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு பாட்டை போட்டுருவோம். இல்லை, பாம்பேலேருந்து வேலையை விட்டு வந்திருந்தாலும் தாய் பாசம் திடீர்னு வரும்போது இவ்வளோ நாள் வராத தாய் பாசம் அப்போ வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போட்டுருவாங்க. அப்புறம் அம்மாவுக்கு குளிக்க ஊற்றி இது புகையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டுச்சு. ஸோ இப்படி ஒரு கதைகளாக இருக்கும். அதை மாற்றி திருப்பி கமலுக்கு வைப்பாங்க. கமலுக்கு கேஆர் விஜய் அம்மாவாக இருக்கும். உயர்ந்த உள்ளத்துலலாம் கேஆர் விஜய் அவங்க வந்தோடனே திருத்துவாங்க, மகன் அப்படி வந்துட்டானே அப்படின்னோடனே சரிப்பா இனி நாள் நல்லா இருக்கு அப்படின்னோடனே அடுத்த கட்டமாக அப்படி போகும். இப்படி மாறி இதில் அம்பியானா அதில் ராதானா இதில் அம்பி அப்படி மாற்றி போயிட்டுருப்பாங்க. இல்லைன்னா நண்பன் வருவான், நம்ம நண்பனை ஏமாற்றுவான். நண்பன் போகும்போது இந்த காதலி என்ன பண்ணுவான்னா, இந்த நண்பன் சரியில்லை உன்னை ஏமாற்றிட்டே இருக்கான்னொடனே அப்புறம் கடைசியில் கண்டுபிடிச்சி நண்பனை கழட்டி விட்ருவாங்க. இந்த மாதிரி கதைகள் போகும். இப்படி தான் ஒரே அதாவது கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த வகையில் கமல் உங்களுக்கு எப்படி அப்படி பிடிச்சிருக்கீங்க? தராசு வச்சு பார்க்கும்போது 55-45ன்னு ஒன்று சொன்னீங்கல்ல. ஆமாம், அந்த 55% கமலை ஏன் பிடிக்குது அப்படின்னா, ரஜினிக்கு அப்போ டான்ஸ் ஆட தெரியாது. கமல் டான்ஸ் ஆடுவார். ஆனால் கமல் என்ன பண்ணுவார்னா, ஃபைட்டில் ரஜினியை மிஞ்சணும்னு பார்ப்பார், முடியவே முடியாது. குங்ஃபு ஃபைட்லாம் ஐயோ கொடூரமாக இருக்கும். அப்போ அந்த குங்ஃபு படம் வந்த புதுசு, அப்போ ஜாக்கி சான் உள்ளே வராரு. அப்போ தான் 80s எண்டில் ஜாக்கி சான் உள்ளே வராரு. அதுக்கு முன்னாடி சாவ்லின் படங்கள் பூராம வரும். சாவ்லின் டெம்பிள், சாவ்லின் நிஞ்சா, சாவ்லின் 36 சாம்பர் ஆஃப் சாவ்லின், இதெல்லாம் பீக்கில் ஓடின காலம். அதில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி சண்டை போடுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இப்போ இந்த சீனுக்காக ஒரு 2 நாள் கூட கமல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். அந்த வாலியை தூக்க சொன்னோம்னா எவன் காலையாவது போட்டு அவன் கால் போயிடும். அவன் சாவ்லின் டெம்பிளில் உண்மையிலே அவன் ப்ராக்டிஸ் பண்ணி தூக்கி நிப்பாப்பில் ஜாக்கி சானோ இல்லை சாமோகங்கோ, ஜெட்லி அதுக்கப்புறம் தான். அப்புறம் இப்போ இவருக்கு அப்புறம் சாமோகங்கு அப்புறம் இது யார், நம்ம ஜாக்கி சானு. இந்த இப்போ கோல்டன் ஹார்வெஸ்ட் ப்ரொடக்ஷனில் வர படம் பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராக்டிஸ். ஜெட்லிலாம் உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய ஸ்காலர். இதில் அவர் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு கமல் என்ன பண்ணுவாங்க, விக்ரம் தர்மான்னு ஒருத்தர் இறந்துட்டார். ஆமாம், ஸ்டண்ட் மாஸ்டர். விக்ரம் படத்தில் அவர் பயங்கரமாக பீக்கில் இருந்தார். அவருக்கு 4-5 ஸ்டூலை செஞ்சு நம்ம டீ கடையில் இருக்கும்ல, நீங்கள் பார்த்தீங்களா சாவ்லின் படத்தில் சின்ன ஸ்டூல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதிலே உட்கார வாங்கி பரட்டி போடா, அதிலே ஃபைட்டு. இப்போ இந்த ஸ்டூல், அந்த மாதிரி ஸ்டூல், சைனா ஸ்டூல் இங்கே கிடைக்காது. அப்போ இவங்களே ஒரு மரத்தை அறுத்து போட்டு இங்கே குடம்பாக்கத்தில் வச்சு அறுத்து 2 குச்சியை நட்டு ஸ்டூல் ஆக்கி கமல் கையில் கொடுத்துருவாங்க. கமல் அதை அப்படியே இப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த காலகட்டத்திலே எதுங்க ஒரு தேவையில்லாத வேலை. சாவ்லின் டெம்பிளில் அவன் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜாக்கி சானெல்லாம் காற்றுலேயே சண்டை போடுவாப்பில். அந்த நேரத்தில் கமலும் ரஜினி ஆனால் ரஜினி அந்த வேலையை செய்யலை.
அந்த ஸ்டூல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்றாங்க. ஆனால் ஒரு படத்தில் அப்படியே எஸ்பிஎம் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் போடுங்க பாயும்புலியில் போடுங்கன்னு சொல்லி. பாயும்புலி வந்து 36 சேம்பர் ஆஃப் ஷாவ்லின் தான் கதையே. ஆமாம், அது அப்படியே தமிழில் எடுத்து வச்சுருந்தாங்க. வந்து இப்போ இதில் வந்து அதில் 36 சேம்பர் ஆஃப் ஷாவ்லினில் ராதா இருக்காது, ராதா மனோரமா இருக்காது. இருந்தால் அந்த படம் அங்கேயே நாசமாக இருக்கு. எங்கே ராதா நல்லா நடிப்பாப்புல இல்லை, மனோரமாவை கொண்டு போய் பர்மா கேரக்டரில் போட்டு இது ஷாவ்லினில் போட்டிருந்தாங்கன்னா சைனாலே அந்த படம் ஓடி இருக்காது. அப்புறம் அதை கொண்டு வந்து இங்கே எல்லாம் போட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் யார் ஜெய்சங்கர் சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவரை போய் ஷாவ்லின் டெம்பிளுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதில் மொட்டை போட்டு ஒரு கிழமை இருப்பான். பிக் பாஸ்ல எல்லாம் வில்லன் வந்து 70 வயசு ப்ரூஸ்லியோட ஃபைட் பண்ணுவாப்புல. ஏன்னா இவரை கொண்டு வந்து ரிட்டையர்ட் ஆன காலத்தில் ஜெய்சங்கரை தூக்கி போட்டேன். அவர் சாப்பிட்டாருன்னா மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் தூங்கணுன்ற ரேஞ்சில் இருக்கார். அவரை தூக்கி ஷாவ்லின் டெம்பிளில் போட்டு அவர் காலை விரிச்சிட்டு இப்படி நிற்பார். அவரை போட்டு கம்பியெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே கன்றாவே இருக்குது. அப்பயே விமர்சனம் பண்ணாங்க எதுக்கு இதில். ஆனால் ரஜினி சமாளிச்சிருவாப்புல, ஸ்டைல் இல்லைன்னு சமாளிச்சிருவாப்புல. 2 பாட்டை இப்போ ஒத்துக்கிட்டு ஊத்து தேடி வானம்னு ஒரு பாட்டு அது இதுன்னு போட்டு சமாளிச்சிருவாப்புல. டான்ஸ் சீன்ஸ் அப்படியே போய் சீனை விட்டு. ஆனால் ஜெய்சங்கர்லாம் போய் வில்லனாக போட்டு ரொம்ப அது கொடூரமான ஒரு காலம் சினிமாவில். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரஜினி ரசிப்போம். ஏன்னா 3 முகத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாருன்னா வசனம் தான் பின்னி எடுக்கிறார். அந்த அலெக்ஸ் பாண்டியன் ரோலை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்துடுவோம். பல டைம் பார்த்துருக்கோம். படத்துக்கு போவோம். அந்த டிஸ்கோ ராமா டிஸ்கோ சீதான்னு ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப கொலை குத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் பரபரப்பாக போகும் ஒரு 15-20 நிமிஷம். அதில் வந்து அதை பார்த்துட்டு அது முடிஞ்ச அலெக்ஸ் பாண்டியன் செத்துட்டாருன்னா நாங்கள் எந்திரிச்சு வந்துடுவோம். அவன் டைலாக் ரொம்ப ஃபேமஸ், பயங்கரமான டைலாக்கு, ஸ்டைலு. அந்த உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்கு, சக்குன்னு நிறுத்துவாப்புல. நிறுத்திட்டு அப்படி உரைச்சிட்டு இந்த அலெக்ஸ் பாண்டியன் பேரை கேட்டால் வயிற்றில் இருக்க குழந்தை கூட. அதில் இப்போ இவரும் பயங்கரமாக பண்ணியிருப்பார். யார்? செந்தாமரை பின்னிருப்பாப்புல. அலெக்ஸு அப்படின்னாப்புல, மீசி அடி சரி என்ன அலெக்ஸ் அப்படின்னாப்புல. தாம்பாளத்தை கொண்டு வருவார். உன்னை ஏற்றி விட்டோன்னே என்ன மாமனா மச்சானா எடுத்துகிட்டு போடான்ற மாதிரி ஒரு டைலாக். அதெல்லாம் பரபரப்பாக இருக்கும். ஸோ அந்த பீரியடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ரிகன்லாம் நான் எத்தனை தடவை பார்த்தேன். நெட்ரிகன்லாம் ரஜினி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னிட்டாயா தலைவன். எப்படி நெட்ரிகன் ரஜினி நீங்கள் ஒதுக்கிட்டு கமலை மட்டும் பார்க்க முடியும்? கொடி பீடி லேடி தான் டேடி அப்படின்னு. அது போக அந்த லக்ஷ்மி சீன் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அந்த கை தட்டு பின்னி எடுத்துருவாங்க. அந்த லைட் ரைடு எடுத்து பார்த்தது. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு திருப்பி ஒரு அரை சப்புன்னு இப்போ சொல்லுமா என்ன நடந்துச்சு. அந்த டைலாக்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து வேற யாருமே அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அது பின்னி எடுத்து எனக்கு ரஜினி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுமா என்ன நடந்தது. அப்புறம் என்ன நடந்துச்சு? சந்தோஷம் தான். வேற என்ன சேட்டை பற்றி நல்லா இருக்கும். அவங்க லக்ஷ்மியும் பயங்கரமாக நடிச்சு. அது வந்து 3 முக சீனுக்கு ஈக்குவலான சீன். அது 3 முகத்தில் அலெக்ஸ் பாண்டியன் சீனுக்கு ஈக்குவலான அந்த ஒரு சீன். லக்ஷ்மி அடிக்கிற சீன். ஓகே, அடிக்கிறதெல்லாம் ஒருத்தர் ரசிக்கிறாங்கன்னா பாருங்க. லட்சுமி அடிக்கிறதுன்றது ஒரு பொண்ணு அடிக்கிறது அது பெரிய ஒரு என்னன்னா தாய் குலத்தை அடிக்கிறத வந்து தியேட்டர்ல ரசிச்சு கை தட்டி பொம்பளைங்கல இருந்து ஆம்பளைங்க வரைக்கும் கை தட்டி ரசிச்சாங்க. அப்படி ஒரு சீன். அது வந்து ரஜினி சாருக்கு மட்டுமே உள்ள ஒரு இது. வேற யாருமே அப்படி பண்ணவே முடியாது. கையை வச்சாங்கன்னா அதோட முடிஞ்சா மார்க்கெட் முடிஞ்சு போயிடும். பொம்பளை போய் பொண்டா என்னதான் இருந்தால் எப்படியா பொண்டாட்டி கை வைக்கலான்றாங்க. ஆனால் ரஜினி அந்த ஸ்டைலில் பண்ணுவாப்புல. லட்சுமி அந்த லைட் ரேடு எடுத்துகிட்டு வர்றோம். அவளுக்கு தெரிஞ்சு பேர் ஏதோ பண்ண போகிறான்னு சொல்லி அந்த ஆக்டிங் ரஜினியை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. அது மாதிரி ராஜா ராணி ஜாக்கி இதெல்லாம் வேறு எவனுமே நடிக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி அந்த சாங்கெல்லாம் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. நீ சூர்யாவும் பண்ண முடியாது, விஜய் பண்ண சொல்லுங்க பார்ப்போம், அஜித் பண்ண சொல்லுங்க, யாருமே பண்ண முடியாது. அதெல்லாம் ரஜினி தான். கமலே பண்ண முடியாது அந்த ஆக்ஷன். அந்த பாட்டு முடிஞ்சோன்னா ஃபைலில் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு கண்ணை காட்டிட்டு போவாப்புல. அந்த சாங் முடிகிறப்ப அவட அப்படின்னு வாப்புல அப்படின்ட்டு போவாப்புல. அதெல்லாம் ரஜினியை தவிர வேறு எவனும் அந்த அந்த ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எவனும் பண்ண முடியாது. சரக்கையும் அடிச்சுட்டு அதில் கவுண்டர் பண்ணி வேறு இருப்பாப்புல. கவுண்டர் பண்ணிலாம் இப்போ சாதாரண ஒரு டம்மி பீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா கவுண்டர் பண்ணிலாம் ஒரு பெரிய ஆளுமை அந்த காலகட்டத்தில் இல்லைன்னா கூட நடித்து உடச்சி வெளியில் வரணுன்ற காலம். அப்போ கவுண்டர் பண்ணிலாம் கட்டி அசால்ட்டாக அந்த ஒரு 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 ஆக்டிங்லேயே ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனில் கவுண்டர் பண்ணலாம், ஐயோ போயானிலாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி பண்ணியிருப்பாப்புல ரஜினி. அந்த மாதிரி டிரைவராக வருவாப்புல. இல்லை கவுண்டர் பண்ணி டிரைவராக வந்து மச்சான் அது என்ன சம்மந்தி அப்படின்னு அனும்போது ரஜினி அப்படி முறைச்சி பார்த்தோன்னே தெரிச்சு ஓடுவாப்புல. அதுக்கெலாம் வந்து ரியாலிட்டியாக இருக்கும்.
இருக்கும். அந்த மாதிரி ரஜினியோட நடிப்பு வந்து அவரோட இது ரசித்ததெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவல்ஸ். அந்த மாதிரிலாம் இப்போ உள்ள நடிகர்கள்லாம் அந்த மாதிரி ஒருவேளை இல்லைன்னா நம்மளை பூமர்ன்றாங்க, பல சொல்லிட்டு தர்றாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ யாராவது காட்டுக்கு அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள், ஒரு சீன் பண்ண சொல்லுங்கள். யாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது ஒரு ஷாட்டில். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில், அவர் ரஜினிகாந்தோட ஸ்டைலில் அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு, அதாவது நெற்றிக்கண்ணு உமனைசர் படம் அந்த காலத்துலலாம் ஓடவே ஓடாது. உமனைசர் அந்த படத்தில் ஒரு பொம்பளை விட மாட்டாப்புல, அதுக்கப்புறம் பொண்டாட்டியை அடிப்பாப்புல, போதை மருந்து யூஸ் பண்ணுவாப்புல, ஏன்னா மகனை வந்து காதலை சேர விட மாட்டேன், இப்படி எல்லாமே நெகட்டிவ். ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரஜினியை தவிர வேறு யாருமே அதை பண்ணவே முடியாது. கமல்லாம் இத்தனை கேரக்டர் பண்ணியிருக்காருல்ல, பண்ணவே முடியாது. அது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ரசித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த படத்தை திருப்பி எடுக்கணும்னு சொல்லி விஷால் ட்ரை பண்ணாப்புல. நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்யா, மன்மத லீலை மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கு ஈக்குவலாக தான் மன்மத லீலை. ஆமாம், அது வேற ஸ்டைலில் மன்மத லீலையே ரஜினி பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது கமல் தான். கமல் தான். மன்மத லீலையே ரஜினிகாந்த் பண்ண முடியாது, இதை வந்து கமல் பண்ண முடியாது, வேற யாருமே பண்ண முடியாது. ஒரு ஐகானிக் ஃபிலிம்னா கமல் சாருக்கு என்ன படம் சொல்லுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் தராசில் 45% இருக்கிற உங்கள் தராசில் இருக்கிற அந்த ரஜினி சாரை பற்றி தான் நிறைய. அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா 45% எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா 55% எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மாட்டேங்கிறீங்களே. சூப்பர். 55-45ங்கிற தராசில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 55% இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.